பயங்கரமாக என்னை வந்து ஒரு அன்பால் ஒரு கன்வின்ஸ் பண்ணி ஒரு மாதிரி பண்ணிட்டார். அது ஒரு பண்ணிட்டார், பேஜார் பண்ணிட்டார். அப்புறம் ஒரு மாதிரி கன்வின்சிங்காக உங்களுக்கு பேர் நிஹாரிகா, உங்களுக்கு ஜோனிதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு பில்டப்லாம் கொடுத்தாரு. ஆனால் ஆகாஷ் இஸ் சச் அ ஸ்வீட் பர்சன். ஏன்னா எனக்கு ஆகாஷ்குள்ள ஒரு கௌதம் மேனன் அண்ட் ஒரு நம்ம ஜீவா டைரக்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புது மிக்ஸான ஒரு நீங்கள் இருங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மிக்ஸ். படத்தில் நான் வந்து யூஎஸ் போறேன்னு போறியா? ஆமாம், ஆக்சுவலி வந்து இந்த படத்தில் ரொம்ப எக்ஸைட்டடாக நாங்கள் அதுக்கு தான் காத்துட்டு இருக்கோம். ஹீரோ அங்கே இருக்காருல்ல, அப்போ நானும் அங்கே தான் இருக்கேன்ல. ஸோ கண்டிப்பாக யூஎஸ் போகிற ஒரு போர்ஷன் இருக்கு. ஆமாம், என்னோட பாய் ஃப்ரெண்ட் அங்கே இருக்காருன்னா நானும் அங்கே தானே போவேன். நானும் யூஎஸ் போகிறேன். ஓ, அப்ப யாரும் படத்துல வேலை செய்யற பத்தி பேச மாட்டீங்க. யூஎஸ் போறது இப்ப உங்களுக்கு ஒரு இது. ஒரு காதல் பிரச்சனைனா என்ன யூஎஸ்? நம்ம பசங்க நிலாக்கே போவானுங்க இல்லடா. அப்ப இந்த ஃபங்க்ஷனே யூஎஸ்ல வச்சிருக்கலாம். அங்க ஒருத்த கூட்டத்துல சொல்றான் நிலா நைட் வந்து காலைல போயிருமே, என்ன பண்றது? சரிம்மா, ரொம்ப நன்றி. ஆனா ஓகே, வந்ததுக்கு நன்றி. வீடியோ வந்ததுக்கு நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Because the kind of love that I'm receiving is I'm very overwhelmed and I'm very grateful for the love. Thank you so much, and I would like to give my love back again through my films. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். சென்னை St. Joseph's. First of all, wow, there's so many people I couldn't see from there. I have not shot yet, but I'm very, very excited. This is my first time acting. Thanks to all of your love, everybody who has asked me to start acting. Here it is, and thank you to Akash for being patient and including me in such a crazy, amazing project. The teaser looks insane. Everybody's looking amazing. So I'm very, very excited. ஒன் சைடு வந்து அது எல்லாருக்குமே வந்துட்டு போன சைடு. ஒன் சைடு இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. முதல்ல ஒன் சைடாக இருக்கும், அப்புறம் டக்குன்னு சொல்லுவாங்க, அது சில பேர் ஃபெயிலியராக போகும், சில டைம் சக்ஸஸ் ஆகி அப்படியே இடத்துக்கு கொண்டு போகிறவங்க இருப்பாங்க. அதனால் அந்த ஒன் சைடு ஃபீல் வந்து அந்த ஃபீல் இல்லாமல் லவ்னாலே ஒன் சைடு இருக்கும். அந்த மாதிரியான அது என்னன்னா பல சைடுல இருந்து ஒன் சைடு இருக்கும். சரி, உங்களோட ஒன் சைடு ஃபீலிங்? ஒன் சைட்லன்னா வந்து பாப்பா தூரமாக அந்த பொண்ணை நடிக்கும், இங்கேருந்து முறைச்சி அப்படியே குடுன்னு பார்த்துட்டு அந்த பொண்ணு அங்கிட்டு போயிடும், எனக்கு கிளாஸுக்கு போயிடும். கடைசி வரைக்கும் நான் ஸ்கூல் படிக்கும்போது அதான், காலேஜ் படிக்கும்போது அதான், தண்ணி குடிக்கிற மாதிரி அங்கே போய் நிற்பாங்க, அப்படியே கிளாஸுக்கு போயிடுவாங்க. போய் சொல்கிறாங்கன்னா அது எல்லாருக்கிட்டையும் பேசலாம். லவ் பண்ணுறவங்க கிட்ட போய் பேசும்போது பார்த்தா அதாவது தப்பாக எடுத்துப்பாங்களோ, தப்பாக கம்மியாயிருமோ, இல்லைன்றாங்கன்னா இன்னையோட முடிஞ்சு போயிருக்காங்க ஒரு பயத்திலே வந்து சரி உடனே சொல்லுவோம், என்ன இங்கே தானே இருக்காங்கிற மாதிரி. அதனால் சரி, நல்ல ஃபீல். ஓகே. அமுதே தமிழே அன்பின் மொழியே, உயிரே உணர்வே உதிரத் துளியே, என்னை அணைத்த அன்னை மடியே, உன்னை வணங்கி தொடங்குகிறேன் தமிழே. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. காலேஜ்க்கே வந்த மாதிரி திரும்ப படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் க்ரியேட் பண்ணிட்டீங்க எல்லோரும். ரொம்ப தேங்க்ஸ். வீட்டுக்கு கிளம்பி போகிற நேரத்தில் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தால் எப்படி உங்களுக்கு கடுப்பாகும் எனக்கு தெரியும். இந்த டீம் வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் டீம். ஆகாஷ் வந்து நான் பார்த்ததில் ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன்ஸ். அவ்வளோ அழகான ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட. புதுசாக ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆல்பம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அவரும் தமன் பிரதரும் சேர்ந்து. அண்ட் தமன் பிரதருக்கு வந்து நான் ஒரு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். அவர் எனக்கு மேசிவ் சாங்ஸ் எப்போவுமே கொடுத்துருக்காரு. மாலை டம் டம்மும் சரி, அண்ட் தீ தளபதி பாட்டும் சரி, ரஞ்சிதமே, அந்த மாதிரி ஃபேண்டாஸ்டிக் சாங்ஸ் எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு எப்போவுமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அண்ட் எத்தனை பேர் ராஜா சார் ஃபேன்ஸ்? பஸ்ஸில் ராஜா சார் பாட்டு கேட்காதவங்க இருக்கவே முடியாது. அப்படி இருக்கிற எல்லாருக்குமே சாரை, முரளி சாரை பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. அவர் எல்லாருமே முரளி சார் ரசிச்சிருப்பாங்க. ஸோ அதர்வா சாரோட ஒர்க் பண்ணுறதை நான் ரொம்ப பெரிய பெருமையாக பார்க்குறேன். அவர் பல படங்கள் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அகைன் 8வது ஃபிலிமில் ஜாயின் பண்ணுறேன்.
இங்கே ஃபேண்டாஸ்டிக் டேலண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் நான் ரொம்ப ஹாப்பி. I think they're extremely lovely to work with. I have so much fun working with them, be it Atharva, Taman, Kaidu, Preeti. I really, really enjoy working with them. They're the sweetest. Akash sir tolerates all of us, so it's really great. Our DOP Manoj Paramhamsa also is extremely, extremely talented. Okay, about your pair, Mr. Taman Garu. Huh? Mr. Taman only is your pair, la? அவர் தானே உங்க கூட அவர் தானே உங்க ஜோடி படத்துல நீங்க நாங்க பார்த்து வரேன். நான் பார்த்தேன். அது அதே क्वेश्चन எதுக்கு அதை நான் கேட்கல. அவரு கூட நடிச்சீங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? அவரை பத்தி ஏன்னா அவர் வந்து ஊட்டி வளர்ப்பாரு. அதை கேட்குறேன். పవన్ గారు చించేశారండి బాయ్స్ తర్వాత ఇంకా ఈ సినిమా కదా నెక్స్ట్ తెలుగులో சொல்றேன் எதுக்குன்னா எங்க தெலுங்கு மேஜர் ஃபாலோயிங் இருக்கு இல்லையா. வாஸ் லவ்லி. நான் ரொம்ப when there is a scene where I'm crying and I just want to say நான் அழுந்துட்டே இருக்கேன், தமன் சார் சிரிச்சுட்டே இருக்காங்க. That you can't see because the close-up is on me. I'm crying and he's laughing. I just want to say that was peak acting. இல்லை, இவர் பயங்கரமாக என்னை வந்து ஒரு அன்பால் ஒரு கன்வின்ஸ் பண்ணி ஒரு மாதிரி பண்ணிட்டார். அது ஒரு பண்ணிட்டார், பேஜார் பண்ணிட்டார். அப்புறம் ஒரு மாதிரி கன்வின்சிங்காக உங்களுக்கு பேர் நிஹாரிகா, உங்களுக்கு ஜோனிதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு பில்டப்லாம் கொடுத்தாரு. ஆனால் ஆகாஷ் இஸ் சச் அ ஸ்வீட் பர்சன். ஏன்னா எனக்கு ஆகாஷ்குள்ள ஒரு கௌதம் மேனன் அண்ட் ஒரு நம்ம ஜீவா டைரக்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புது மிக்ஸான ஒரு நீங்கள் இருங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மிக்ஸ் திருப்பி வரோம். அப்புறம் இந்த டைட்டில் இந்த ஒரு டீசர் முன்னாடி ஒன்று பண்ணி அனுப்பிச்சாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி இம்ப்ரெஸ்ட் வித் த ஹோல் ஃபிலிம். மை கேரக்டர்ஸ் ஐ திங்க் இந்த மூவியோட கதையே வந்து நம்ம ஸ்கூல் காலேஜ் ஏர்லி 20s நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுறோம். தெர் ஆர் ஸ்வீட் எமோஷன்ஸ், சம் பிட்டர் எமோஷன்ஸ், இதெல்லாம் கோ த்ரூ பண்ணி சும்மா ஒரு ஃபீல் குட் மூவி. ஸோ ஐம் ஷுர் தேட்டர்லேருந்து வெளியே வரும்போது எல்லாருமே யூ வுட் ஹவ் ஹேட் அ குட் லாஃப் அண்ட் யூ ஃபீல் குட். அண்ட் ஐம் very happy to be a part of a project like that. And then the team was also very young and passionate. So that's great for me. I'm very happy to be here. It was very nice. ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம் தானே இது. இன்னைக்கு வந்துட்டு ஒன் சைட் லவ்வோட மீனிங்கே வந்துட்டு மாறி இருக்கான்னு எனக்கு தெரியல. மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, அது நான் நம்பலை. ஸோ ஐ ஸ்டில் பிலீவ் தட் அந்த இமோஷனுங்கிறது pretty much the same தான். இதே முரளி வந்துட்டு நான் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதராக நான் சொல்ல மாட்டேன். இதே முரளி இஸ் அன் இமோஷன் இஸ் வாட் ஐ பிலீவ் இன். டேரக்டராக தான் தெரியும். ஸோ ஐ திங்க் 2017-16 அந்த டைமில் மீட் பண்ணோம். இதே ஸ்கிரிப்டுக்காக தான் மீட் பண்ணோம். பட் ஒரு சில காரணத்தால் அது வந்துட்டு டேக் ஆஃப் ஆகலை. பட் சைன் பண்ணியிருந்தோம், பட் டேக் ஆஃப் ஆகலை. அதுக்கப்புறம் ஆகாஷ்க்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. சடனாக பார்த்தா டக்குன்னு 3 படம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. அப்புறம் 4வது தான் நம்ம இந்த படத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். பட் அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகாஷ் இந்த படத்தை டைரக்டும் பண்ணுறாரு, ப்ரொடியூஸும் பண்ணுறாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம்.